வெல்கம் டு மெஹனஸ் வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னதுன்னா பாலாடை. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் இது பண்ணுறதுக்கு 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துருக்கோம். இதை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிட்டு ஒரு 1 hour ஊற வச்சு எடுக்கணும். மாவு ஒரு பாதி அளவு அரைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு எக்கு ஆட் பண்ணணும். உங்களுக்கு முட்டையோட ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா மஞ்சக்கருவோடு ஆட் பண்ணிவிடுங்க. அப்படி பிடிக்காது அப்படின்னா மஞ்சக்கருவை மட்டும் எடுத்துக்கிட்டு வெள்ளைக்கருவை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணணும். 1 கப் பச்சரிசிக்கு 1 முறி தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி இருக்கணும்னா நல்லா வாட்டர் மாதிரி இருக்கணும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டு அப்படின்னா கூட கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிவிடுங்க. தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பாலாடை சுட்டு எடுக்கும்போது நல்லா அழகாக வரும். இல்லைன்னா ஹார்டாக இருக்கும், ஆப்பம் மாதிரி. பார்த்திங்களா, அதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குன்னு. இனி இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பாலாடை பேன் எடுத்து வச்சு அது நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் மாவு விட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இது ஹை ஃப்ளேம்லே தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் நல்ல பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் இதை விடணும். இது ஃபுல்லாக நம்ம சுட்டு எடுக்கிறது வரைக்கும் ஹை ஃப்ளேம்லே தான் இருக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி சாஃப்டாக அழகாக வந்திருக்குன்னு ஒட்டாமல். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்து அப்படின்னா மெஹனஸ் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.